வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். இன்றைய விழிப்புணர்வு பதிவில் இன்றைய சந்ததியினர், அதாவது இன்றைய இளைஞர்களை பற்றி தான் சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சமீபத்தில் ஒரு பதிவை படித்தேன். அது மிகச் சரியோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது இன்றைக்கு இளைஞர்களுக்காக இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னா செல்ஃபோன். அதாவது ரெண்டாவது அவங்களுக்கு என்னென்னா, படிக்காமையே பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட். கஷ்டப்படாமல் வேலை வேணும், யாருக்குமே மரியாதை தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க மனசில் வச்சுக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. நான் இன்றைக்கி பார்க்குற ஒரு 100 குழந்தைகளில் ஒரு 20 குழந்தைகள் ஒரு பேரண்ட் சொல்கிற பேச்சு கேட்குறது, இல்லை பெரியவங்களை மதிக்கிறது, அந்த இது போல் நடவடிக்கைகள்லாம், அதாவது அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கேட்குற பிள்ளைங்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல் இப்போ அதிக சதவீதம் பார்த்திங்கன்னா இது போல் விஷயங்கள். படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, எப்போ பார்த்தாலும் ஃபோன் வச்சுட்டு அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதுபோல் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, அம்மா அப்பாவாக இருக்கட்டும், தாத்தா பாட்டி, அதுபோல் டீச்சருக்கு கூட இப்போல்லாம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த விஷ் பண்ணுற அந்த பழக்கம் கூட இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு குறைஞ்சிடுச்சு. அதாவது தனக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. அதே போல் எல்லாமே நம்ம நினச்சதெல்லாம் உடனே கிடச்சிடணும் அப்படிங்கிற இன்னொரு தாட். அதுபோல் அதுக்கு கஷ்டப்பட்டு எந்த ஒரு பொருளையும் வாங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்கக்கிட்ட இல்லை. அதாவது நான் என்னுடைய ஒரு அம்மா அப்பா பார்த்திங்கன்னா, இப்போ நான் எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு பேரண்ட் அப்படி கிடையாது. எதனா வேணும் அப்படின்னா உடனே அடுத்த நிமிஷமே அவங்க கையில் கொண்டு கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பொருள் ஈஸியாக கிடச்சிருன்ற அந்த மனப்பான்மை ஒரு தவறானது அப்படின்னு நான் என்னுடைய கருத்து.